ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து அவரை துதித்து நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இந்த நிலைமைக்காக ஸ்தோத்திரம், என்னை துதிக்க செய்தீரே ஸ்தோத்திரம் என்று சொல்லி பாடி நாம் ஆராதிக்கலாமா? வாருங்கள், சேர்ந்து பாடுவோம். ஸ்தோத்திரம், என்னை துதிக்க செய்தி ஸ்தோத்திரம், இந்த நிலைமைக்காக ஸ்தோத்திரம், என்னை துதிக்க செய்தி ஸ்தோத்திரம், ஏறுக்கத்தின் நேரத்தில் எல்லாம் நெருங்கி வந்து உம்மை துதிப்பே, இன்னும் நெருங்கி வந்து உம்மை துதிப்பே, இந்த நிலைமைக்காக ஸ்தோத்திரம், என்னை துதிக்க செய்தி ஸ்தோத்திரம், நேரத்திற்காய் ஸ்தோத்திரம், இன்பமாய் மாறுமே ஸ்தோத்திரம், துன்பத்தின் நேரத்திற்காய் ஸ்தோத்திரம், இன்பமாய் மாறுமே ஸ்தோத்திரம், துயரத்தின் நேரத்திற்காய் ஸ்தோத்திரம், ஆறுதல் தருவே ஸ்தோத்திரம், துயரத்தின் நேரத்திற்காய் ஸ்தோத்திரம், ஆறுதல் தருவே ஸ்தோத்திரம், இந்த நிலைமைக்காக ஸ்தோத்திரம், என்னை துதிக்க செய்தி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், விடுதலை தருவே ஸ்தோத்திரம், வியாதியின் நேரத்திற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை தருவே ஸ்தோத்திரம், பலவீன நேரத்திற்காய் ஸ்தோத்திரம், பலத்தால் நிரப்புவே ஸ்தோத்திரம், பலவீன நேரத்திற்காய் ஸ்தோத்திரம், பலத்தால் நிரப்புவே ஸ்தோத்திரம், இந்த நிலைமைக்காக ஸ்தோத்திரம், என்னை துதிக்க செய்தி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், இழந்ததை தருவே ஸ்தோத்திரம், எல்லாமே இழந்தாலும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், தேவைகள் மத்தியில் ஸ்தோத்திரம், எல்லாம் பார்த்து கொள்வீரே ஸ்தோத்திரம், தேவைகள் மத்தியில் ஸ்தோத்திரம், எல்லாம் பார்த்து கொள்வீரே ஸ்தோத்திரம், இந்த நிலைமைக்காக ஸ்தோத்திரம், என்னை துதிக்க செய்தி ஸ்தோத்திரம், இந்த நிலைமைக்காக ஸ்தோத்திரம், என்னை துதிக்க செய்தி ஸ்தோத்திரம், எல்லாம் நெருங்கி வந்து உம்மை துதிப்பே, இன்னும் நெருங்கி வந்து உம்மை துதிப்பே,
அல்லேலூயா 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 கிருபையாவியானவரே ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம். யார் கைவிட்டால் ஸ்தோத்திரம், எது இல்லாமல் போனால் ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவுக்கு ஸ்தோத்திரம், ராஜாதி ராஜாவுக்கு ஸ்தோத்திரம். தீமையை நன்மையாய் மாற்றுகிறவருக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் ராஜா இப்பொழுது இறங்குவீராக, ஒவ்வொரு வீடுகளில் இறங்குவீராக, வல்லமை இறங்குவதாக, தேவ பிரசன்னம் இறங்குவதாக. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி காத்துக்கொண்டோம். இயேசுவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷர்களாகிய நம்மோடு கூட அவர் வாசம் பண்ணுகிறவர். அவர் சொல்லுகிறார், எங்கே என் நாமத்தினாலே, இயேசு என்ற நாமத்தினாலே 2 பேராவது 3 பேராவது நீங்கள் கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். அவர் நம் நடுவில் இருப்பது எத்தனை பெரிய பாக்கியம், எத்தனை பெரிய மேன்மை. அவர் நம்முடைய நடுவில் அவர் இருப்பாரானால், அவருடைய நாமத்தினால் கூடி வருகிற போது அவர்கள் நடுவில் இருந்தால் நாம் என்ன சொல்லுகிறோமோ அந்த காரியத்தை கட்டளையிடுகிறோமோ அதை உடனடியாக நிறைவேற்றும்படி அவர்கள் புறப்பட்டு போவார்கள். இயேசுவின் நாமத்தில் இந்த காரியங்கள் கைகூடி வருவதாக என்று நாம் சொல்லுகிற போது திரளான தூதர்கள் அதை நிறைவேற்றும்படி கடந்து போவார்கள். இந்த வசனத்தின் மேற்பகுதியில் நாம் வாசிக்கிறோம், வேண்டிக் கொள்ள போகிற காரியங்களை குறித்து ஒருமனப்பட்டு அவர்கள் ஜெபம் பண்ணுகிற போது அது அவர்களுக்கு உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் நீங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபிக்கிறீர்கள். நாங்கள் இங்கிருந்து ஜெபம் பண்ணுகிறோம். 2 பேராவது 3 பேராவது இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற போது அவைகள் நமக்கு உண்டாகும். இன்றைக்கு நீங்கள் என்ன மனதில் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள், இந்த காரியம் எனக்கு நடந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும் என்று மன வேதனையோடு தத்தளித்து கொண்டிருக்கிறீர்கள். அத்தனை காரியங்களும் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், அவைகள் அவர்களுக்கு உண்டாகும் என்று அவர் சொல்லுகிறார். அதனால் நீங்கள் ஏங்கி நிற்கிற ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்கள் உங்களுக்கு உண்டாகும். ஏனென்றால் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம் நடுவில் அவர் இருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை கேட்கும்படி அவர் ஜீவனோடு இருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை நேரத்தில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, என் நாமத்தினாலே 2 பேராவது 3 பேராவது எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் மெய்யாகவே நான் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர், அவைகள் அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லியிருக்கிற கர்த்தர், என்ன காரியங்களை வேண்டி நிற்கிறார்களோ, ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, இருதயத்தில் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ, ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர், சிந்தைகளை அறிந்திருக்கிற கர்த்தர், வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே கொடுப்பதற்கு அறிந்திருக்கிற ஆண்டவர், அவர்கள் வாழ்க்கையின் தேவைகளை இப்பொழுது நிறைவேற்றி தாரும். ஆண்டவரே, எல்லா விதமான பண நெருக்கடிகளையும் மாற்றி தாரும். தேவைகளை சந்தித்து கொடுத்தருளும் ஆண்டவரே. குடும்ப பிரச்சனை நீர் மாற்றி ஆண்டவரே, அவர்களுடைய எதிர்பார்ப்புகளையும் ஏக்கங்களையும் அவர்கள் வேண்டி நிற்கிற நினைத்து கொண்டிருக்கிற எல்லா நல்ல காரியங்களையும் கர்த்தர் நிறைவேற்றி தரும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.